வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையும் தைரியமும். இதுதாங்க தலைப்பு. வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம், சில விஷயங்களை கடந்து போயிடுறோம், சில விஷயங்களை நம்ம செய்ய தயங்குறோம், சில விஷயங்களை செய்து முடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தின் மேலே உள்ள ஈர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்து முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கமும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தயக்கத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தயக்கமா அல்லது ஒரு தைரிய குறைவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்களில் அந்த தயக்கம் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம அந்த தைரியத்தை கொஞ்சம் குறைவாக கையாளுறது தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அந்த தைரியம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம், தைரிய குறைவுனால நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம கைவிட்டுடுறோம் அல்லது செய்ய தவறிடுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பில் இன்றைக்கி பேசுகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தைரியத்தை பற்றியும் இந்த வாழ்க்கையை பற்றியும் நம்ம பேசும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது யாருக்கிட்ட இருந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட இருந்து தான் அந்த தைரியத்தை நம்ம கற்றுக்கணுங்க. குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தோடவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தைரியம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா, குழந்தை ஒவ்வொரு நாளும் வளரும்போது பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது குழந்தை பிறந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு புது புது விஷயங்களை முயற்சி பண்ணி முன்னேறும், முயற்சி பண்ணி பழகும். அதை முன்னேற்றம்னு சொல்லலாம், பழக்கம்னு சொல்லலாம், வளர்ச்சின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே அது நடக்க ஆரம்பிக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடி தவழுது. இந்த எழுந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ முறைகள் அது பின்னாடி விழுந்துரும், அடிபட்டுரும். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம இடிச்சுக்குவோமே, வலிக்குமே அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் எழுந்து உட்கார முயற்சி பண்ணுது. அதே நேரத்தில் அதுக்கடுத்த முயற்சிகள் எழுந்து உட்காருது, தவழுது. அந்த தவழ்ந்து போகிறதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணுது, எதையாவது பிடிச்சிக்கிட்டு நடக்குது. அந்த பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுக்கப்புறம் அந்த பிடிப்பை விட்டுட்டு தனியாக நடக்க முயற்சி பண்ணுது. அந்த நடைக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் பெற்றோர்களால் பிடிக்க முடியாத வேகத்தில் குழந்தை ஓடுது, விளையாடுது. அப்போது இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்குமே இந்த இயற்கை தைரியத்தை கூடவே படைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு உயிரினத்துக்குமே அந்த குழந்தை பருவத்தில், அதாவது வளரும் பருவத்தில் பார்த்திங்கன்னா தைரியம் அதிகமாக தான் இருக்கும். அந்த தைரியம் எப்போ குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தைரியத்து மேலே மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தான், அதாவது அவங்கள இன்னொருத்தர் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அந்த தைரியம் விட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த குழந்தைகள் வளரும்போது பெரியவங்க பெற்றோர்கள், வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறோம், நம்மளையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போது குழந்தை ஓடுதுன்னா, ஓடாத, நீ கீழே விழுந்துருவ, கீழே விழுந்தால் அடிபட்டுரும், அதனால் ஓடாத அப்படின்றோம். அது ஓடும், விளையாடும், கீழே விழுகும், அடிப்படத்தான் செய்யும், அதை எந்திரிச்சு விளையாடும் மறுபடியும். ஆனால் அதில் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் அந்த குழந்தைங்க ஓடும்போதே பெற்றோர்கள் பயப்படுவாங்க, கீழே விழுந்தால் அடிபட்டுருமோன்னு ஓட விட மாட்டாங்க, அதை கட்டுப்படுத்தி வைப்பாங்க. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட பழகிறோம் இல்லைங்களா, இப்போ குழந்தை பருவத்திலேருந்து அடுத்து ஒரு சைக்கிள் ஓட்ட பழகிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம எவ்வளோ டைம் நம்ம அந்த சைக்கிளை ஓட்டும்போது கீழே விழுந்திருப்போம். அந்த கீழே விழுந்து எழுந்து நம்ம சைக்கிள் ஓட்டி பழகினதில் நம்மளுக்கு நிறைய தழும்புகள் கூட இருக்கும். அதாவது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டினவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போலாம் அந்த குழந்தைகள் அந்த சைக்கிள் ஓட்டுறதை கூட கீழே விழுகாமலே சைடில் வீல் செட் பண்ணி சைக்கிள் ஓட்டி பழகிறதெல்லாம் வந்துருச்சு. இப்போது அவங்களுக்கு அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற தைரியம் தொடர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருக்குது. அதை யார் அடக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சுற்றுப்புற சூழலில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே தான் அதை அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதே விஷயத்தை நீங்கள் ஒரு விலங்கை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய உயிரினம், நம்ம பார்க்குறதுலே பிரம்மாண்டமான உயிரினம், இன்றைக்கும் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குற ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா யானையை தான் நான் சொல்லுவேன்.
யானையை பார்த்து எனக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து நேரில் பார்த்தாலும் சரி, ஒரு படங்களில் பார்த்தாலும் சரி, யானை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதே, இந்த ஒரு மனிதன் வந்து அடக்கி ஆள்றானே, அது எப்படி முடியுது அப்படின்லாம் நான் யோசிப்பேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த யோசனை இருக்கும். அவ்வளோ பெரிய யானை ஒரு இயற்கை சூழ்நிலையில் காடுகளில் வாழும்போது அதனுடைய உணவை அதுவே தேடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கிற தைரியம், அதை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சு அதை பழக்கப்படுத்தி உணவு கொடுக்கறதுல ஒரு கட்டுப்பாடு வச்சு உணவு கொடுக்கும்போது நீ இதை செஞ்சாதான் நான் உனக்கு இந்த உணவு கொடுப்பேன்னு அதை ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த யானையை வழக்கமாக ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒரு உணவுக்காகவே நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனிதனால் பழக்கப்படுத்த முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த யானை வந்து தன்னோட தைரியத்தை இழந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த இடத்துல மனிதன் ஜெயிச்சிட்டான், யானை வந்து தோற்று போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது தைரியத்தை விட்டுட்டு உணவுக்காகவே தன்னுடைய இயற்கையான தைரியத்தை விட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னா அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷருக்குள்ளேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய முழு தைரியம் வந்து வெளிப்படுறதில்ல. அவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு சூழலை ஏற்படுத்தினா மட்டும்தான். இப்போ அதே யானை ஒரு காட்டில் இயற்கை சூழலில் இருக்கிறதா நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதை வந்து மனிதன் நெருங்க முடியுமா? எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, அதை வந்து நெருங்கவே முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியாது. அது இயற்கை சூழலில் இருக்கும்போது தான் அதனுடைய தைரியம் வந்து முழு தைரியமாக இருக்கும். அந்த தைரியம் தான் அந்த யானையை வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளோடவே அதனுடைய உணவை தேடிக்கிட்டு மற்ற உயிரினங்கள்லேருந்து பாதுகாத்துக்கிட்டு தன்னை வாழ்க்கையை வாழுது அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி இயற்கையான சூழலில் மற்றவங்கனால எந்த ஒரு டாமினேஷனுமே நடக்காத பட்சத்தில், அதாவது மற்றவங்களால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு சூழலில் மட்டும்தான் மனிதனாகட்டும் ஒரு விலங்காகட்டும் ஒரு தைரியத்தோடு இருக்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னாவே அந்த உயிரினமும் தைரியத்தை வந்து இழந்துரும், ஒரு உணவுக்காக உங்களுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மனிதனும் சரி, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருந்தோம்னா, அது நம்ம குழந்தைகளாகட்டும் நம்ம சூழலில் இருக்கிற நம்மளாகட்டும், நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்து மற்றவங்க சொல்கிறதையே கேட்டு அதன் மூலமாக நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறத, அது உணவாக இருக்கலாம், நமக்கு தேவையான வருமானமாக இருக்கலாம், நமக்கு தேவையான பல்வேறு விஷயங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தரை நம்ம வந்து நாடி இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க ஆரம்பித்தோம்னா அந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய முழு தைரியம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுது அப்படின்னு சொல்ல முடியும். மனிதனை வாழ வைக்கணும், மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து முழு தைரியத்தோடு தான் இருக்கணுங்க. முழு தைரியத்தோடு இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் பல சாதனைகளை படைக்க முடியும். அந்த பல சாதனைகள் அப்படின்றத நம்ம வந்து எல்லா துறைகள்லையுமே சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் தைரியமாக இருந்த மனுஷங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்த ஒரு வியாபாரியிலிருந்து, ஒரு பெரிய தொழிலதிபர்லேருந்து, ஒரு பெரிய ஒரு பேச்சாளர்லேருந்து, ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கே அதிபராக ஆனவங்க வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய தைரியத்தை முழுமையாக ஹேண்டில் பண்ணதுனால தான், தைரியத்தை வந்து விடாமல் இருந்ததுனால தான், பல சவால்கள் அவங்களால வந்து நேரடியாக சந்திக்கிற துணிவை வளர்த்துக்கிட்டதுனால தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்றதை நீங்கள் வந்து உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம், யாரையும் வந்து உதாரணத்தோட பேரோடு சொல்லாமலே நம்ம சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரியை நீங்கள் கணக்கில் எடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கூட அவங்க அந்த வாழ்க்கையில் அந்த வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு தைரியமான முயற்சி தான் இருக்குமே தவிர மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்திருந்தாங்கன்னா அந்த வியாபாரத்தை அவங்களால துவங்கியே இருக்க முடியாது. ஒரு வியாபாரங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதில் நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அவ்வளவையும் தாண்டி அவங்க வந்து இவ்வளோ வருஷம் இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தொழிலை மேம்படுத்தி இருக்காங்க, ஒரு பெரிய தொழிலதிபராக ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து ஒரு அவங்களுடைய தைரியம்தான். இந்த தைரியத்தை மட்டும் நம்ம விடாமல் இருந்தோம்னா எந்த சூழல்லையும் நம்மளுடைய தைரியத்தை மற்றவங்க வந்து ஆக்குப்பை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அதாவது நம்மளுடைய தைரியத்தை மற்றவங்க வந்து கட்டுப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம தைரியம் கொண்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்.
நம்ம தைரியத்தோட எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியும். அந்த முயற்சியில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் தைரியம் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசியிருக்கோம். இது வந்து வாழ வைக்கும் தைரியம்னு நம்ம சொல்ல முடியும். மனித வாழ்க்கைக்கு மட்டும்தான் இந்த தைரியம் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எல்லா உயிரினத்துக்குமே இந்த தைரியங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் வந்து நிறைய சவால்களை சந்தித்து இந்த விலங்கினங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மனிதர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக ஒருத்தரை கட்டுப்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. இது மற்றவங்களை வந்து அடிமைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு தான் இருக்குது. விலங்குகளுக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது. அதனால் வந்து விலங்குகள் வந்து சுதந்திரமாக விலங்குகளுக்குள்ள இன்னொரு விலங்கை வந்து அடிமைப்படுத்துறதில்ல. அவங்க வந்து ஒரு குழுவாக இருப்பாங்க. விலங்குகள் பார்த்திங்கன்னா குழுவாக இருந்து செயல்படுவாங்க, அது வேற. ஆனால் அடிமைப்படுத்துறது அப்படிங்கிற குணம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது மனிதர்களுக்குள்ளே தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அடிமைப்படுத்துறதில் இருந்து நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தைரியமாக செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும். வாழ்க்கையும் தைரியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.